அதை வச்சுங்க. இதுக்கு பட்டிமன்றம் வைக்கலாமா? மரியா முதல்வாசிக்கு பட்டிமன்றத்துக்கு தயாரா? நீங்க எல்லாம் முட்டாளுங்க. அதை கேட்டுட்டு கம்முன்னு இருக்க. தமிழக அரசியல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் மை டியர் அங்கிள் அப்படின்னு அவர் பைத்தியக்கார சைல்டு பேபி கத்திங்க வந்தான். யாரு? தேவைக்கா விஜய். எல்லாம் அப்படி கத்தனாத்தான் அவங்க ரசிகர்கள்லாம் கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. அந்த விசில்ன்ற சின்னமே கிடைச்சது. அவர் கட்சியில ஒருத்தன் வந்து சேர்ந்திருக்கான் பாரு, ஆதவர்ஜுனு. அவன் சொல்றான் சிஎம் பார்த்து முட்டாள் சிஎம்னு. சந்திக்க தயாரான்றான். உதயநிதி ஸ்டாலினை நீ எந்த டிவி சேனலுக்கு ஒன்னாலும் கூப்பிட்டா நான் வரேன், சந்திக்க தயாரான்றான். ஆத்தா ஒரு கட்சி. நீங்க தான்டா சொன்னீங்க ஊழல் அதிமுக ஆச்சுட்டு. அதுல ஏன் உங்க ஆத்தா போய் ஜாயின் பண்றா? அப்பா ஒரு கட்சி, ஆத்தா ஒரு கட்சி, புள்ள ஒரு கட்சி, நீ ஒரு கட்சி. சமத்துவ கூட்டணியில நீங்க கட்சியில இருக்கிறீங்க. எவன் ஆட்சிக்கு வந்தாலும் லாட்டரி சீட்டு நடத்தலான்னு. ஸ்டாலின் வந்தாலும் உன்னால நடத்த முடியாதுடா லாட்டரி சீட்டு. நீ பேசுற முட்டாள் சிஎம்னு, கொள்ளக்காரன். நீங்க எல்லாம் வந்து பேசுறதுக்கு யோகிதை தாடா. சவால் விடுற, என்ன சவால் விடுற? ஒண்டிக்கு ஒண்டி தயாரா பேசலாமான்னு. உன் போயிடுச்சு யார் பாட்டில்? பீர் பாட்டிலு, குடிகார பாட்டில் தான் எடுத்துன்னு போறியாடா? இதுக்கு பட்டிமன்றம் வைக்கலாமாடா? அதை வச்சுன இதுக்கு பட்டிமன்றம் வைக்கலாமா? முட்டாட்சியம். சன் டிவிக்கு பேட்டி கொடுக்க வரேன், கலைஞர் டிவிக்கு பேட்டி கொடுக்க வரேன். உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசியல் தெரியுமா, கொள்கை தெரியுமா, அது இதெல்லாம் கேள்வி கேட்குறேன். முட்டாட்சியம்னு முட்டாள் நீயா உன்னை நீயா சொல்லிக்கிற, ஸ்டாலினை சொல்லிக்கல. ஆனால் ஒரு தப்பு. திமுக கட்சிக்காரனுக்கு எவனுக்குமே சொர்ணம் கிடையாது. திமுக கட்சிக்காரனுக்கு சொர்ணம் கிடையாது. அது இளங்கரணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அதை விட சொர்ணம் கிடையாது. ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாதவன் சொல்றான், முட்டாட்சியம் பண்றான், உதயநிதி ஸ்டாலினை கமெண்ட்ஸ் பண்றான். அவனை எழுத்து அறிக்கை விட தயாரா இல்லை. அவனுடைய கட்சி அலுவலகங்கள்லாம் கோரா பண்றதுக்கு தயாரா இல்லை. அவன் சொல்றது கரெக்டா. முட்டாட்சியம்னு சொன்னா நீங்க எல்லாம் முட்டாளுங்க. அதை கேட்டுட்டு கம்முன்னு இருக்கீங்க. சொர்ணம் கிடையாது. சொர்ணம் இருந்தா முட்டாட்சியம் பீர் பாட்டில் எடுத்துட்டு போனாம அவன் வந்து பேசுறான். அவருடைய கட்சி தலைவர் அவர் எப்படிங்கிறாரு? அப்படி இருக்கிறாரு. அவர் எவ்வழியோ அவ்வழிய. ஏன்னா அவர் கட்சியில இருக்கிறவங்க மனைவியார் துணையார் யாரும் பல கட்சிக்கு போல. இப்படி கட்சி கட்சியா குடும்பத்துல கட்சியா போட்டுக்கிட்டு எவனா ஆட்சிக்கு வந்து அவனை அட்டையை போட்டு லாட்டரி சீட் நடத்தலாம், தமிழக மக்களை உறிஞ்சலான்னு பிளான் பண்றீங்க. அந்த கனவு படிக்கவே படிக்காது. முட்டாள் ஸ்டாலின், நான் சொல்றேன், முட்டாள் ஸ்டாலின் முட்டாள் சிஎம் சந்திக்க தயாரானே. நீ சந்திக்க தயாராடா? லாட்டரி சீட்டு வியாபாரி, கொள்ளக்காரன். நீ சிபிஐ வீட்டில் இன்கம் டாக்ஸ் எத்தனை வாட்டி ரைட் பண்ணிக்கிது, சிபிஐ எத்தனை வாட்டி நுழைஞ்சிருக்கான். நீ யோக்கியமாடா? அப்படித்தான் ரஜினிகாந்த் விட்ட. ரஜினிகாந்த் அவர் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு இருந்தா தமாக மூப்பனார் கட்சி ஆரம்பிக்க சொல்லுவேன். ரஜினியை கூப்பிட்டார். ரஜினி பெரிய மாசு,
உன் தலைவனுக்கு என்னடா மாசு? ரஜினிக்கு இருந்த மாசு தெரியுமாப்பா? அந்த மாசுல உன் தலைவனுக்கு சில்ற பேபி குஞ்சுங்க தான் நடிக்கிற பசங்க தான் உன்னை பார்க்க வராங்க. தளபதி களத்தில் நின்று மூப்பனாருக்கு சப்போர்ட் பண்ணி எப்படி வலு பண்ணார் தெரியுமா? அவர் எந்த நேரத்துலையும் யார் ப்ரெஸ் மீட் கூப்பிட்டாலும் எந்த இடத்துலையும் ப்ரெஸ் மீட் கொடுத்து தயார். பத்திரிகையாளர்கள்லாம் சந்திக்கிறார். அவர் வீட்டு வாசலில் பிறந்த நாள்லாம் வந்து கூப்பிடுற ரசிகர்களுக்கு கையாட்டி ரசிகர்கள் கொடுக்குற அன்பு பரிசெல்லாம் வாங்குறார். மக்கள் மத்தியில் ரஜினி ஏர்போர்ட்டுக்கு போறார் வரார். எப்படி போறார் வரார் ஷூட்டிங்கெல்லாம் படசுர போல சிங்கம் மாதிரி கர்ஜிச்சுட்டு போயிட்டு வரார். உன் தலைவரால போக முடியுதா? மாஸ்க் காமிக்கிறீங்க நீங்களே. பவுன்சர்ஸ் எல்லாம் போட்டு ஏகப்பட்ட பவுன்சர்ஸ் எல்லாம் போட்டு நீங்களே மாஸ்க் காமிச்சுக்கிறீங்க. ஆமா, மாஸ்க் காமிக்கவே தான் சீன் போடுறீங்க. அதே ரஜினி ரசிகர்கள் திருமணம் ஆதரவு உன் நிலைமைன்னா உன் கட்சி தொண்டர்கள் கதி என்ன? இப்ப 2 பேரை கூட்டிட்ட. ரஜினியை தொட்ட, ஸ்டாலினை தொட்ட. தைரியம் இருந்தா அஜித்தை தொடு, திருமாவளவனை தொடரா. நீ உனக்கு நீ ஒரு பணமரம் மாதிரி வந்திருக்கிறல்ல, நீ தைரியம் இருந்தா திருமாவளவனை தொடு, சிம்புவை தொடு, தனுஷியை தொடு. அப்படிலாம் தொட்டா அடுத்தது நீ உன்னுடைய நிலை என்னன்னு பாரு. வாரா பட்டிமன்றம் நடத்தலாம். ஏன் ஸ்டாலினை கூப்பிடுற, சக்திக்கு கூப்பிடுற? வரையா முதல்வாசிக்கு பட்டிமன்றத்துக்கு தயாரா? சந்திக்கலாம் அடுத்த காணொலியில.